வெல்கம் டு ராஜா கதை. தமிழர்களின் கடவுள் என்று முருகப்பெருமானுக்கு ஒரு பெயருண்டு. தமிழ் மக்களின் சரித்திரத்தில் முருகனின் வழிபாடு என்பது எப்போதும் இருந்து வருகிறது. குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான் என்று முருகப்பெருமான் மலை மீது கோவில் கொள்வதை பற்றி கூறப்படும் ஒரு வாக்கியமாகும். அதேபோல் பொங்கி வரும் கடல் அலைகள், செந்தில் ஆண்டவனின் பாதம் பணியும் கடற்கரையில் கோவில் கொண்டிருக்கும் திருச்செந்தூர் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் அமைந்துள்ள கொடிமரம் எப்படி அங்கு வந்தது என்பதனை பற்றிய சுவாரஸ்யமான வரலாற்றை பற்றி தான் இந்த வீடியோல நம்ம தெரிஞ்சுக்க போறோம். முன்னொரு காலத்தில் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் மாசி திருவிழா நடைபெறாமலே இருந்தது. காரணம், கொடிமரம் என்ற ஒன்றே அங்கு இல்லாமல் இருந்தது. ஆகவே திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு கொடிமரம் வைக்க வேண்டும் என்று ஊர் மக்கள் அனைவரும் கூடி பேசி முடிவெடுத்தனர். இதற்காகவே ஆறுமுகம் ஆசாரி என்பவர் தலைமையில் 21 பேர் கொண்ட குழு மேற்கு தொடர்ச்சி மலையான காக்காச்சி என்ற மலைக்கு கொடிமரம் வெட்ட கிளம்பினர். திருச்செந்தூர் மந்தை அருகே உள்ள அம்மன் கோவிலில் அந்த குழுவினர் எடுத்த காரியம் சிறப்பாக முடிய வேண்டும் என அம்மனை வேண்டிக் கொண்டனர். அம்மன் கோவில் முன்பு மற்றவர்கள் நின்று கொண்டனர். அம்மனை வணங்க ஆறுமுகம் ஆசாரி மட்டும் கருவறைக்குள் நுழைந்து அம்மனை வணங்கினார். அப்போது அம்மன் கண்களில் இருந்து நீர் வழிய தொடங்கியது. பயந்து போய் படபடத்து போன ஆசாரி, அம்மனே, ஏன் இந்த நிலை? தங்கள் கண்களில் இருந்து நீர் வழிய காரணம்தான் என்ன என்று கேட்டார். அம்மனும், மகனே, நீங்கள் செய்யும் பணி நல்ல பணிதான். ஆனால் அந்த பணியில் ஈடுபடும் உன்னை தவிர மற்றவர் யாரும் உயிரோடு திரும்ப மாட்டார்கள். அதை நினைத்துதான் எனக்கு வருத்தமாக உள்ளது. இதை நீ அவர்களிடம் சொல்லிவிடாதே. இது ஆண்டவன் கட்டளை. இந்த நிலை தெரிந்த காரணத்தினால் தான் என் கண்களில் கண்ணீர் வந்தது என்று கூறினார். இதை கேட்டு அதிர்ந்து போன ஆறுமுகம் ஆசாரி அடுத்து என்ன செய்வது என்று தெரியாமல் திகைத்தார். இதை வெளியே உள்ளவர்களிடமும் சொல்லக்கூடாது. சொன்னால் தெய்வ குத்தமாகிவிடும். அதே நேரம் நம்பி நம்மோடு வருபவர்களை காப்பாற்ற வேண்டும். என்ன செய்ய என்று குழம்பினார். ஆயினும் கலங்காமல் முருகன் மீது பாரத்தை போட்டுவிட்டு களக்காடு அருகே உள்ள ஏர்வாடிக்கு வந்தார். அங்கு சின்னத்தம்பி மரக்காயர் என்ற மந்திரவாதி ஒருவரை சந்தித்தார். அவரிடம் முருகப்பெருமானுக்கு கொடிமரம் வெட்ட வந்த கதையை கூறி உதவி கேட்டார். சின்னத்தம்பி மரக்காயரின் மனைவி பாத்திமா பீபி அவரை தடுத்தார். நான் நேற்று முன்தினம் இரவு பயங்கர கனவு ஒன்றை கண்டேன். அதில் உமது உயிருக்கு ஆபத்து உள்ளதாக அறிகுறி காட்டுகிறது. எனவே கொடிமரம் வெட்ட நீங்கள் செல்ல வேண்டாம் என்று கூறினாள். ஆனால் சின்னத்தம்பி மரக்காயர் அதை பொருட்படுத்தாமல் கிளம்ப ஆயத்தமானார். அவரது மனைவி உடனே அழுதாள். நமது குடும்பம் உம்மை நம்பித்தான் உள்ளது, தயவு செய்து செல்ல வேண்டாம் என்று தடுத்து கூறியும் சின்னத்தம்பி மரக்காயர் கேட்பதாக இல்லை. விதி யாரை விட்டது? அவர் ஆறுமுகம் ஆசாரி குழுவினருடன் களக்காட்டு மலைக்கு சென்றார். அவர்கள் திருச்செந்தூரில் இருந்தே 21 மாட்டு வண்டிகளில் வந்து இருந்தார்கள். அந்த வண்டிகள் அணிவகுத்து களக்காடு மலையை நோக்கி சென்றது. ஆனால் அவர்களுக்கு தேவையான கொடிமரம் கிடைக்கவில்லை. அனைவரும் இங்கும் அங்குமாக ஓடி ஓடி பார்த்தார்கள். பக்கத்தில் எந்த இடத்திலும் சரியான மரம் கிடைக்கவில்லை. எனவே காக்காச்சி மலை என்று அழைக்கப்படும் மேற்கு தொடர்ச்சி மலையான பொதிகை மலை உச்சிக்கு சென்றனர். அங்கு அற்புதமான நல்ல உயரமான சந்தன மரம் ஒன்று இருந்தது. ஆஹா, இந்த மரம்தான் திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு ஏற்ற கொடிமரம் என்றார் ஆறுமுகம் ஆசாரி. அவர் சின்னத்தம்பி மரக்காயரிடம் அந்த மரத்தின் தன்மை பற்றி கேட்டார். ரம்மியமான வாசனையுடன் இருக்கும் அந்த அற்புத மரத்தை குறித்து மை போட்டு பார்க்கிறார் மாந்திரீகரான சின்னத்தம்பி மரக்காயர். அப்போது அந்த மரத்தில் அடிமரத்தில் சுடலை மாடனும் மேல் முனையில் சங்கடகாரனும் உள்ளிட்ட 21 தேவதைகள் இருப்பதாகவும் அந்த 21 தேவதைகளையும் விரட்டிவிட்ட பின்னர் தான் கொடிமரத்தினை வெட்ட வேண்டும் என்று கூறினார் மரக்காயர். எனவே அதற்கான ஏற்பாடுகளை செய்ய ஆரம்பித்தனர். முதலில் மந்திரம் மூலம் தேவதைகளை விரட்ட மை போட்டார் மரக்காயர். மற்றவர்களை
கோடாரி கொண்டு வெட்டச் சொன்னார். கோடாரி மூலம் வெட்டப்பட்ட மரம் கோடாரியை திருப்பிவிட்டது. உடனே அந்த கோடாரி மற்றவர்களின் கழுத்தில் பட்டது. அலறியபடி 20 பேரும் இரத்த வெள்ளத்தில் சரிந்தனர். இவ்வாறு அவர்கள் இரத்த வெள்ளத்தில் இறந்து கிடப்பதை கண்டு ஆறுமுகம் ஆசாரி அதிர்ச்சி அடைந்தார். ஐயோ, நான் என்ன செய்வேன் என்று மந்திரவாதி சின்னத்தம்பி மரக்காயரிடம் சென்றபோது அவரும் ரத்தம் கக்கி இறந்து கிடந்தார். அடுத்த வினாடி ஆறுமுகம் ஆசாரிக்கு என்ன செய்வது என்றே தெரியவில்லை. இதற்கிடையில் 21 மாட தேவதைகளும் மரத்தை விட்டு கீழே இறங்கி ஆறுமுக ஆசாரியை விரட்டியது. உயிருக்கு பயந்த அவர் காக்காட்சி மலையை விட்டு ஓடினார். அடுத்து பொதிகை மலைக்கு வந்தார். அந்த இடத்தையும் விட்டு கீழே இறங்கி ஓட ஆரம்பித்தார். இறுதியில் தாமிரபரணி ஆற்றங்கரையில் சொரிமுத்து ஐயனார் கோவிலில் வந்து ஐயனார் காலை பற்றி கொண்டு காப்பாற்ற கூறி கதறினார். உடனே சொரிமுத்து ஐயனார் அந்த 21 மாட தேவதைகளையும் அழைத்து அவர்களை சமாதானம் செய்தார். அவர்களிடம், முருகன் எனது சகோதரன் தான், அவன் கோவிலுக்கு தானே கொடிமரம் செல்கிறது, பிறகு ஏன் தடுக்கிறீர்கள் என்று கேட்டார் சொரிமுத்து ஐயனார். பிறகு அந்த 21 மாட தேவதைகளையும் அந்த சந்தன மரத்தை வெட்டி திருச்செந்தூருக்கு கொண்டு சேர்க்க வேண்டும் என உத்தரவிட்டார். அதன்படி 21 மாட தேவதைகளும் அந்த சந்தன மரத்தை வெட்டினார்கள். பின்பு 21 மாட்டு வண்டியையும் ஒன்றாக கட்டினர். அந்த சந்தன மரத்தை அப்படியே தூக்கி வைத்து திருச்செந்தூர் நோக்கி கொண்டு சென்றனர். அந்த மரமே தற்போது திருச்செந்தூரில் கொடிமரமாக வைக்கப்பட்டுள்ளது. இப்போதும் மாசி திருவிழா நடைபெறும் போது ஆடு வெட்டி சுடலை மாடனுக்கும் சங்கடகரகாரனுக்கும் படைத்து விட்டுதான் தேரோட வேண்டிய வேலைகளை ஆரம்பிப்பர். மாசி திருவிழா தேர் ஓடும் போது அதிலேயும் சங்கடகரகாரன் தேர் மேல் ஏறி சரி போகலாம் என்று கூறிய உடனேதான் தேர் நகர ஆரம்பிக்கும். மேற்கண்ட தகவல்கள் கொடிமர காவியம் என்னும் வில்லுப்பாட்டு கதையில் இருந்து சொல்லப்படுகின்ற வரலாறாகும். இந்த கதை நமது நெஞ்சை பதற வைப்பது போல் உள்ளது அல்லவா? கொடிமரம் பிரம்மாண்டமானது. அதை 21 மனிதர்களை கொண்டு எடுத்து வர இயலாது. ஆனால் 21 மாட தேவதைகள் சேர்ந்து அந்த கொடிமரத்தினை 21 மாட்டு வண்டிகளில் தூக்கி வைத்து கொண்டு வந்த சம்பவம் ஒரு மலைப்பான சம்பவமாக இருந்தாலும் இவை அனைத்தும் இறைவனின் செயல்தான். ஏனென்றால் இப்போது போல் அந்த காலத்தில் போக்குவரத்து வசதிகள் எதுவும் கிடையாது. எனவே 21 மாட்டு வண்டிகள் நேராக திருச்செந்தூர் நோக்கி வரும்போது வழியில் தடையேதும் இருக்காது. ஆனால் பொதிகை மலை சந்தன மரம் சொரிமுத்து ஐயனாரின் ஆசியுடன் திருச்செந்தூரில் கொடிமரமாக இருக்கும் செய்தி நாம் அனைவருக்கும் ஆச்சரியமான செய்திதான்.